ஹே டார்லிங், வெல்கம் பேக் டு ட்ராமா கிறிஸ் சேனல். இப்போ நம்ம லவ் லைக் எ பைக்கோட 6வது எபிசோட் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நவா வந்து பார்ல குடிச்சிட்டு இருப்பான். ஸ்கை வந்து நவாவை வீட்டுக்கு கூப்பிடுவான். நவாவும் எழுந்துக்கிறப்ப அவனுக்கு வயிறு வலி வந்துடும். சில மாதங்களுக்கு முன்னால காட்டுறாங்க. நவா ஒர்க் பண்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அவன் வந்து ரொம்ப டயர்டா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தூங்குறதுக்கு கூட டைம் இல்லாம. அவன் ஒரு வழியா ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரி கண்ணை அசரலாம் அப்படின்னு தூங்குறப்போ அவங்களோட பாஸ் மேடம் வந்துடுறாங்க. வந்து நவா நீ பண்ண ப்ராஜெக்டை காட்டு, நான் பார்க்கணும் அப்படின்றாங்க. நவாவுமே வந்து காட்டுறாங்க. வாவ், உன்னோட ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, கிளைண்ட் எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், நீ சீக்கிரமா பணக்காரன் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கத்தை எடுத்துட்டு அந்த மேமும் போயிடுறாங்க. நவா வந்து அப்பயும் டயர்டா தான் இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்த நாள் ஆஃபீஸ்ல வந்து மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு. நவா பண்ண ப்ராஜெக்டை வந்து கிளைண்ட்டுக்கு வந்து இப்படிதான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை காட்டிட்டு அவன் வந்து இது மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கிற லேடி கைண்டு இது என்ன ஒர்க், இது சுத்தமா நல்லாவே இல்லை, இதுனா நல்லா இருக்கிற மாதிரியா தெரியுது, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, உன் ப்ராஜெக்ட் நல்லாவே இல்லை, நீ வேற மாதிரி மாத்தி பண்ணு அப்படின்னு சொன்னோடனே நான் அங்க இருக்கிற டீம்மேட்ஸ் கூட வந்து அவசர அவசரமா வந்து வேலையும் வந்து மாத்தி பண்ணிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்த நாள் பீச்ல தான் ஷூட் நடக்குது. ஒரு ஆட் ஷூட்டிங் போல. நவா தான் வந்து அதுக்கான கேமராவும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வர வேண்டிய மாடல் வராதனால அந்த பாஸ் மேடமோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து நவா என்ன ஆச்சு, இன்னும் மாடல் வரலையா அப்படின்னு கேட்க, நவாவுமே நான் போய் செக் பண்றேன் அப்படின்னு அங்க இருக்க ஒரு பையன் கிட்ட வந்து கேக்குறாங்க. அதுக்கு அந்த பையன் வந்து மாடல் வந்து இங்க இன்னும் வரலையா, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவங்க வரமாட்டாங்களாம், நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், அவங்க இப்படி சொல்றாங்க, ஆனா நம்ம 30 நிமிஷத்துக்குள்ள வந்து இந்த ஆட் ஷூட்டிங் எடுத்து ஆகணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த பாஸ் மேடம் வந்து நம்ம சீக்கிரமா இந்த வெயில் போறதாங்கட்டே நம்ம இந்த ஷூட்டிங்கை முடிச்சு ஆகணும் அப்படின்னு பேசுறாங்க. ஒரு வழியா அந்த மாடல் பொண்ணுமே வந்துடுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்து ஷூட் எடுத்துட்டு இருக்கிறப்போ அங்க இருக்க ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு ஸ்டாப் இது வந்து ரொம்ப ப்ராடக்ட்டே இல்ல, வேற ப்ராடக்ட்டை மாத்தி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோடனே கரெக்டான ப்ராடக்ட்டா கொடுக்குறாங்க. அதை வந்து ஷூட்டும் எடுக்கிறாங்க. நவா வந்து ரொம்ப டயர்டா தான் இருக்கான். யாரும் நவாவோட டயர்டை வந்து பெருசா புரிஞ்சுக்கல. அவனை வந்து வேலை வாங்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. அங்க இருந்து கட் பண்ணா ஆஃபீஸ்ல நவா வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்கா. அந்த பாஸ் மேடம் வந்து டேபிள தட்டி, நவா என்ன பண்ற, டெட்லைன் வந்து 9 மணிக்கு, நீ வந்து வேலையே செய்யாம இப்படி தூங்கிட்டு இருக்க, நீ ஃபர்ஸ்ட் முடி, அதுக்கப்புறம் நீ தூங்கு சரியா, இந்த கம்பெனி ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம கையை விட்டு போயிடுச்சு, எல்லாமே நம்மளுக்கு தான் லாஸ், அதனால நீ சீக்கிரமா நீ முடி, இந்த டெட்லைனுக்குள்ள நீ முடிச்சு ஆகணும் அப்படின்னு அவங்களும் கத்திட்டு அங்க இருந்து போறாங்க. நவாவுமே வந்து உடனே எழுந்துச்சு சரி நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு அவனுமே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் ஃபேஸ்ல தெரியுது ரொம்ப டயர்டா தான் இருக்கான்னு. ஒரு டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அவனுக்கு வந்து வயிறு வலி வந்துடுது. வயிறு வலி வந்த உடனே அவன் எழுச்சிக்கிறான். எழுச்சிக்கும் போது அவனால நிலை தடுமாறி கீழே விழுந்துடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்காங்க. டாக்டர் வந்து நவா கிட்ட பேசுறாங்க. இது போல வந்து உனக்கு ஸ்டேஜ் 2 கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே நவா என்ன டாக்டர் எனக்கு கேன்சரா அப்படின்றாங்க. ஆமா, ஆனா நீ வருத்தப்படாத, கண்டிப்பா நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா வந்து ரெக்கவர் ஆயிடலாம், நீ ரெடினா சொல்லு, நான் வந்து உனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு தரேன், நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. நவாவுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா நெக்ஸ்ட் நவாவோட ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. அங்க என்னமோ மீட்டிங் போயிட்டு இருக்கோம் போல. நவாவோட பாஸ் மேடம் வந்து நவா உனக்கு உடம்பு சரியில்லை, நீ எப்படி எனக்காக ஒர்க் பண்ண முடியும், நீ வந்து வேலையை விட்டு போயிடு, நான் உன் பிளேஸ்க்கு வந்து நான் வேற ஒரு ஆளை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மேடம் என்னால பண்ண முடியும், என்னால எல்லாமே மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நவாவும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. நீ வேலையை விட்டு கிளம்பு, நான் வேற ஒரு ஆளை வச்சாச்சு, கைஸ் நீங்க எல்லாரும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு அந்த பாஸ் மேடம் சொன்ன உடனே அங்க இருந்தவங்களும் வந்து நவாவை விட்டு எல்லாரும் போயிடுறாங்க. நவா மட்டும் அந்த இடத்துலயே இருந்து கொஞ்சம் அழுது யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா வந்து அவன் நைட்டு பகல்னு சாப்பிடாம தூங்காம வேலை செஞ்சு கஷ்டப்பட்டான். ஆனா கொஞ்ச நேரத்துல வந்து அவனோட வேலையும் போயிடுச்சு, அந்த அவனோட ஹெல்த்துமே வந்து மோசமா இருக்கு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா இப்ப பிரசன்டா தான் காட்டுறாங்க. நவா வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் வந்து ஸ்கை கிட்ட கேக்குறாங்க, நீங்க யாரு, நவாக்கு வந்து ரிலேட்டிவா அப்படின்னு கேக்குறப்போ ஸ்கையுமே ஆமா நான் வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே டாக்டருமே ஸ்கை கிட்ட சொல்றாங்க, நவாக்கு வந்து ஸ்டேஜ் 2 கேன்சர் இருக்கு, அவரை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வர சொல்லி நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா அவர் வந்து எங்க காலை பிக் பண்ணவே இல்லை, இப்போ அவரோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, நம்ம வந்து சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து ஸ்கை கிட்ட சொல்ல ஸ்கையுமே வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அதே சமயத்துல நவாவே வந்து தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். ஸ்கை நவா கிட்ட போயிட்டு இப்போ ஓகேவா, என்ன பண்ணுது உடம்பு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். டாக்டருமே வந்து சரி நீங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க, நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு அந்த டாக்டரும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸ்கை நவா கிட்ட, நவா என்கிட்ட ஏன் நீ இதை மறைச்ச, என்கிட்ட இருந்து ஏன் ஹைடு பண்ண அப்படின்னு கேட்குறப்போ, ஏன்னா நீ இதை தாங்கிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், இப்போ வந்து வேற வழி இல்லை, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நவா வந்து ஸ்கை கிட்ட சொல்றான். உடனே ஸ்கை நவா கிட்ட என்ன நவா சொல்ற அப்படின்னு கேட்குறான். ஆமா இப்படி இருந்தாலும் நான் சாக தான் போறேன், நீ என்னை விட்டு போயிடு, இல்லைன்னா நான் உன்னை விட்டு போயிடுறேன் அப்படின்னு வந்து நவா சொல்ல
அதுக்கு ஸ்கையுமே இல்ல முடியாது. என்னால வந்து உன்ன பிரேக்கப் பண்ண முடியாது. நான் உன்ன விட்டு போவும் மாட்டேன். டாக்டர் தான் சொன்னாருல்ல, ட்ரீட்மெண்ட் பண்ணா வந்து நீ கண்டிப்பா ரெக்கவர் ஆயிடுவன்னு. நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். உனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றாங்க. இல்ல என்னால முடியாது. நான் இருக்கிற லைஃப்ப பீஸ்ஃபுல்லா வாழணும்னு நெனைக்கிறேன். என்னால ட்ரீட்மெண்ட் டார்ச்சர்னா என்னால அனுபவிக்க முடியாது. நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க மாட்டேன். அப்படின்னு வந்து நவாஸ் சொல்லிட்டு அழுவுறான். எப்படி இருந்தாலும் நான் சாக தான் போறேன். எதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்றான் நவா. நான் வந்து குடிக்க மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன். எல்லாமே ஒர்க்குன்னு தான் நான் பண்ணிட்டுருந்தேன். ஆனா எனக்கு கடைசியா என்ன கிடைச்சது? கேன்சர் தான் கிடைச்சது. இது ஃபுல்லா அன்ஃபேரா இருக்கு அப்படின்னு நவா சொல்லிட்டு அழுவுறான். நீ ஃபீல் பண்ணாத நவா, நான் உன் கூடவே தான் இருப்பேன். நீ சரியாகி வர வரைக்கும் நான் உன் கூடவே தான் இருப்பேன். ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி ஸ்கை ஒரு பக்கம் அழுவுறான். நவாவும் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். அங்க இருந்து கட் பண்ணா, அடுத்தது டென்னின தான் காட்டுறாங்க. டென்னின் வந்து அந்த டூரிஸ்ட் கிட்டலாம் டிக்கெட் வாங்கிட்டு போட்ல ஏத்துவாங்க இல்லையா? இத சுத்தி பார்க்கறதுக்கு. அந்த வேலைய தான் பண்ணிட்டுருக்காங்க. எல்லா கஸ்டமரையும் வாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போட்டுக்குள்ள அனுப்புறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா, அடுத்தது வந்து நம்ம ஷைலோம தான் காட்டுறாங்க. ஷைலோம் வந்து அவனோட தெரப்பிக்காக வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. போன டைம் வரப்போ அவன் வந்து ரொம்ப நர்வஸா இருந்தான். எதுவுமே ஆன்சர் பண்ணல. ஆனா இந்த டைம் வந்து அவன் சிரிச்ச முகமா இருக்கான். அந்த பொண்ணு கேட்கிற அதாவது டாக்டர் பொண்ணு கேட்கிற எல்லாத்துக்குமே வந்து அவனும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னா, "ஷைலம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீ வந்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸு. உனக்கு வந்து எதனா ஷேர் பண்ணணும்னா என்கிட்ட ஷேர் பண்ணலாம். நான் கேட்கறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். சரியா?" அப்படின்னு சொன்னோனே அவனுமே வந்து சரி அப்படின்னு சொல்லிடுறான். "மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட?" அப்படின்னு அந்த டாக்டர் கேட்க, அதுக்கு ஷைலமே வந்து "நான் மார்னிங் பொதுவா சாப்பிட மாட்டேன்" அப்படின்றாங்க. சரி ஓகே. "உனக்கு வந்து என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்?" அப்படின்னு கேட்குறாங்க. அவளுமே வந்து "எனக்கு ஃபிஷ்ஷுனா ரொம்ப பிடிக்கும்" அப்படின்றாங்க. "ஃபிஷ்ஷா என்ன ஃபிஷ்ஷுன்னு?" கேட்க, "எனக்கு சால்மன் ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும்." "ஓ! அப்படியா? எனக்கும் சால்மன் ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சைட் டிஷ்ஷா என்ன நீ சாப்பிடுவ? ஃப்ரைட் சாப்பிடுவியா? இல்ல சாலட் சாப்பிடுவியான்னு?" கேட்க, "நான் வந்து மஸ்டு பொட்டேட்டோ சாப்பிடுவேன். சூப்பு சாப்பிடுவேன்" அப்படின்னு அவளுமே சொல்றாங்க. அப்படியே அங்க கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. எப்படின்னா, பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் போட்டு இவங்க பேசுற மாரி ஆக்ஷன் பண்றாங்க. அவங்க 2 பேருமே சிரிச்சு, சிரிச்சு பேசுற மாரி தான் காட்டுறாங்க. அப்படியே அங்கருந்து கட் பண்ணா, அவனுமே வந்து அவனோட தெரப்பிய முடிச்சுட்டு வெளிய வரான். டாக்டருமே வெளிய வந்து ஷைலம் கிட்ட பேசுறாரு. "இன்னைக்கு உன்னோட டே எப்படி போச்சு?" அப்படின்னு கேட்குறான். ஷைலமும் "நான் வீட்டுக்கு போறேன்" அப்படின்றாங்க. "சரி வா நானே உன்ன ட்ராப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கட் பண்ணா, அடுத்தது அவங்க வீட்ட தான் காட்டுறாங்க. 2 பேரும் வந்து சமைச்சுட்டு இருக்காங்க. அவன் ஒரு வெஜிடபிள கட் பண்ண, இவன் ஒரு வெஜிடபிள கட் பண்ண, அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்க. டாக்டர் வந்து எந்தா மிளகாவும் சாப்பிடுற அவர கூட்டி விடுற மாரி பண்ணி அப்படியே கியூட்டா தான் போயிட்டுருக்கு. ஒரு வழியா இவங்க விளையாடி, விளையாடி சமைச்சும் முடிச்சுட்டாங்க. இப்ப டேபிள்ல அவங்க சமைச்சு எதுவேனா பார்த்துட்டு, "வாவ்! இத பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கே! டேஸ்ட்டும் சூப்பரா தான் இருக்கும்" அப்படின்னு பேசிட்டு இவங்க சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் வந்து ஷைலோம்க்கு ஃபீட் பண்ண, ஷைலோம் வந்து டாக்டருக்கு ஃபீட் பண்ண அப்படியே தான் போயிட்டுருக்கு. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது தவான தான் காட்டுறாங்க. தவான் என்னமோ சமைச்சு பேக் பண்ணிட்டு, "இது கண்டிப்பா கிராண்ட்மாக்கு பிடிக்கும்" அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கான் தனியாவே. அந்த சமயத்துல திடீர்னு காச எடுத்துட்டு வந்துட்டு, "ஏய் ஓல்டு மேன் என்ன இது? இந்தா உன் மணிய நீயே வச்சுக்கோ" அப்படின்னு டேபிள்ல போடுறான். "நான் உன்கிட்ட என் கிராண்ட்மாவோட பில்ல பே பண்றதுக்கு கேட்கவே இல்ல. நீ ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு கேட்குறான். "ஏன்னா நீ ரொம்ப ஸ்ட்ரகிள்ல இருக்க. நீ வந்து பார்ல பாடுற, போட் டிக்கெட்ட வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்க. பத்தாததுக்கு இந்த கஃபேலயும் வந்து நீ ஸ்வீட்லாம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும்ல. அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்" அப்படின்றான். "ஸ்ட்ரகிளா? நான் உன்கிட்ட அப்படி சொன்னனா?" அப்படின்னு இவனும் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். "இது என்னோட வேலை. என் வேலையில இருந்து நீ தள்ளியே இரு. ஓகேவா? எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்" அப்படின்னு டென்னினும் சொல்றான். "நீ என்னோட எம்ப்ளாயி. சப்போஸ் வந்து உனக்கு இந்த காசெல்லாம் திருப்பி தரணும்னு தோணுச்சுன்னா, நான் உன் சேலரில இருந்து கட் பண்ணிக்கிறேன்" அப்படின்றான். உடனே டென்னின் வந்து கெட்ட வார்த்தையில திட்ட, தவானுமே எதுவும் கண்டுக்காம, "நீ வேணா எனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணு" அப்படின்னு சொல்றான். "இன்ட்ரெஸ்ட்டா? என்ன இன்ட்ரெஸ்ட்டு?" அப்படின்னு கேட்குறான். உடனே "நீ டெய்லியும் நைட்டு என் கூட வந்து நீ ட்ரிங்க் பண்ணணும்" அப்படின்னு தவானும் கேட்குறான். உடனே வந்து டிண்டின் தவான் கிட்ட சொல்றான், "நீ சரியான காம கொடூரனா இருப்ப போல" அப்படின்றான். உடனே தவானும், "ஆமா நான் காம கொடூரன் தான். இப்ப என்ன அதுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கருந்து போயிடுறான். அவன் அங்கருந்து போனதுக்கு அப்புறமா அவன் செஞ்ச சாப்பாட எடுத்து டிண்டின் பார்க்கறான். அவன் பாட்டிக்காக செஞ்சாங்க. அந்த சாப்பாட பார்த்துக்கிட்டு என்னமோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது நவாவையும், ஸ்கையும் தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு பிளேஸ்ல நைட் டைம்ல கேம்ப் போட்டு பேசிட்டு இருக்காங்க. "எனக்கு வந்து ரொம்ப நாளா ஆசை. இது மாரி வந்து கேம்ப் போடணும்" அப்படின்னு. "ஆனா எனக்கு வந்து டைமே கிடைச்சதில்ல. எனக்கு பாய் ஃப்ரெண்டும் இருந்தது இல்ல. ஆனா இப்பதான் வந்து இந்த ஆசை நிறைவேறியிருக்கு." அது மாரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கை கேட்கறான், "உன்ன எப்படி வேலையில இருந்து ஃபயர் பண்ணாங்கன்னு?" கேட்டு, "ஏன்னா என்னோட கேன்சர்னால தான். இதுக்கப்புறம் வந்து நான் வாழ மாட்டேன். என்னால வந்து
வந்து எதுவுமே முடியாதுன்றதுனால அவங்க வந்து என்ன வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து குடிக்க ஆரம்பிச்சேன். பார்ல வந்து ஹோஸ்ட்டா நான் உன்ன பார்த்தேன். இப்ப எனக்குமே வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. என் லைஃப்பும் வந்து இப்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே ஸ்கை கேட்குறான், "உனக்கு எங்கன்னா போணும்னு ஆசை இருக்கான்னு?" கேட்க, "ஆமா, எனக்கு வந்து அப்ராட் போணும்னு ஆசை. ஆனா வந்து என்னோட வேலையிலேயே நான் இருந்ததுனால என்னால எங்கேயுமே முடியல." அப்படின்னு வந்து நவாஸ் சொல்றான். "சரி, உனக்கு எந்தெந்த இடத்துக்குன்னா போணும்னு சொல்லு." அப்படின்னு ஸ்கை கேட்க, அதுக்கு நவாவுமே எனக்கு வந்து லண்டன் போணும், ஜப்பான் போணும், ஸ்கை டிரைவிங் பண்ணணும், எனக்கு வந்து சைனா அந்த பெரிய வால பார்க்கணும் அப்படின்னு அவனோட ட்ரீம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஒரு நாள் கண்டிப்பா அந்த இடத்துக்குனா போகலாம் சரியா? அப்படின்னு வந்து ஸ்கையுமே சொல்றான். அப்படியே ஸ்கை அழுதுகிட்டு நவாவோட கைய பிடிச்சுக்கிட்டு, "நீ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ. நீ வந்து பெட்டர் ஆன உடனே இந்த எல்லா இடத்துக்கும் நான் உன்ன கூட்டிட்டு போறேன். ப்ராமிஸ்" அப்படின்னு சொல்லி அழுவுறான். அவனுமே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கையோட ஷோல்டர்ல சாஞ்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே வானத்தையே பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து தூங்கவும் செஞ்சுடுறாங்க. அடுத்து டாக்டரும், அந்த டாக்டர் பொண்ணு தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கே தெரியும். இந்த தெரப்பியோட ஃபர்ஸ்ட் இதுவே வந்து ட்ரஸ்ட்டு தான். ஷைலோமுக்கு வந்து யாரு வந்து ட்ரஸ்ட்டான பெர்சனா இருக்காங்களோ, அவன் வந்து அவன் கூடவே இருந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணா, அவன் ஹீல் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு." அப்படின்னு வந்து சொல்றாங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து ஷைலோம தான் காட்டுறாங்க. ஷைலோம் வந்து எங்கேயோ ரெடி ஆயிட்டு சைக்கிள எடுக்க, அந்த இடத்துல கரெக்ட்டா நம்ம டாக்டர் வந்துடுறாங்க. "ஷைலும், நீ ரெடியா?" அப்படின்னு சொல்ல, அவனுமே "ஆமா ரெடி" அப்படின்றாங்க. அப்புறம் 2 பேரும் ஒண்ணா தான் சேர்ந்து சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே சைக்கிளிங் ஓட்டிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அடுத்த தெரப்பிக்கு வந்து ஷைலம் வந்து அந்த டாக்டர் பொண்ண பார்க்க வந்திருக்காங்க. இந்த டைமும் வந்து அவனோட தெரப்பி சூப்பரா தான் போகுது. அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ அது எல்லாத்துக்குமே நம்ம ஷைலம் சிரிச்ச முகமா ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். "உனக்கு இந்த வாரம் ஃபுல்லா எப்படி போச்சுன்னு?" கேட்க, அவனுமே "சூப்பரா போச்சு. நான் மூவிக்குலாம் போனேன்." அப்படின்றாங்க. "மூவிக்கு போனியா? வாவ்! ரொம்ப சூப்பரா இருக்கே. சரி, உனக்கு என்ன மூவி பிடிக்கும்?" அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து "எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் மூவினா பிடிக்கும்." அப்படின்றாங்க. "ஓ! ரொமான்டிக் மூவினா உனக்கு பிடிக்குமா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு ஷைலமும் "ஆமா, எனக்கு ரொமான்டிக் மூவினா ரொம்ப பிடிக்கும்." அப்படின்றான். டாக்டருமே "எனக்கும் ரொமான்டிக் மூவினா ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு பேசுறாங்க. அகைன் பேக்ரவுண்ட்ல மியூசிக் ஓடுது. இவங்க 2 பேரும் பேசுற மாரி காட்டுறாங்க. என்ன பேசுறாங்கலாம் கைஸ் தெரியவே இல்ல. அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் வாயெல்லாம் அசைச்சுக்கிட்டு அங்கேருந்து கட் பண்ணா அடுத்தது பீச் தான் காட்டுறாங்க. டாக்டர் வந்து ஒரு காத்தாடிய எடுத்து வானத்துல பறக்க ஒரே பக்கத்துல ஷைலும் இருக்கான். ஷைலும் கூட வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் லெமனும் இருக்காங்க, ஜேம்ஸும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒண்ணா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டரோட தங்கச்சி அந்த குட்டி பாப்பா இருப்பாங்க இல்லையா? அவங்களுமே இருக்காங்க. ஒண்ணா ஓடி புடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான். இவங்க காத்தாடி விடுறப்போ டாக்டர் கையும், ஷைலம் கையும் டச் ஆக, அப்படியே அகைன் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஜேம்ஸ் வந்து ஷைலம் மேல ஏறிக்கிறான். உப்பு மூட்டை எரிப்பாங்க இல்லையா? அது மாரி ஏறிக்கிறாங்க. லெமனுமே வந்து ஷைலமோட கைய பிடிக்கிறாங்க. ஆனா ஷைலம் வந்து இந்த டைம் வந்து ரியாக்ட்டே ஆகல. நல்லா ஹேப்பியா தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறாங்க. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த டாக்டர் பொண்ணுகிட்ட தான் ஷைலம் பேசிட்டு இருக்கான். இது மாரி நேத்து வந்து நான் வெளிய போனேன். அப்ப வந்து நான் இவங்க எல்லாரையும் டச் பண்ணேன் அப்படின்னு சொன்னோனே, "அப்படியா, நேத்து என்னண்ணா நடந்தது?" அப்படின்னு அந்த டாக்டரும் கேட்குறாங்க. உடனே வந்து நேத்து நடந்த விஷயத்தலாம் காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பால் தூக்கி போட்டு விளையாடுறது, பட்டம் விட்டது, பீச்ல ஒண்ணா விளையாடுனது, டாக்டரோட குட்டி தங்கச்சிய வந்து தூக்கி விளையாடுனது, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் டச் பண்ணது, அத பத்தி தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து யாருமே டச் பண்ணது கிடையாது. ஆனா இந்த டைம் வந்து நான் டச் பண்ணேன். எனக்கு இந்த வாட்டி வந்து எந்த பயமும் வரல. அப்படின்ற மாரி அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த டாக்டர் கேட்குறாங்க, "சரி, நேத்து நீ வந்து உன் ஃப்ரெண்ட டச் பண்ண இல்லையா? இன்னைக்கு அதே மாரி உன் ஃப்ரெண்ட டச் பண்ண மாரி என் கைய வந்து நீ டச் பண்ணு. இப்ப வந்து உனக்கு பயம் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம்." அப்படின்றாங்க. அவனுமே வந்து பதட்டத்துல வந்து சரின்னு அந்த டாக்டரோட கைய பிடிக்கிறான். "உனக்கு வந்து ஒண்ணுமே ஆகல. சரி, ஓகே. உனக்கு இப்போ ஓகேவா இருந்தா நான் வந்து உன் கைய டச் பண்றேன்." அப்படின்னு அந்த டாக்டர் ஷைலம் கிட்ட கேட்க, ஷைலமும் அவன் கைய நீட்டுறான். டாக்டருமே வந்து டச் பண்றாங்க. ஷைலம் பயப்படல. 2 பேருமே வந்து கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது தவான தான் காட்டுறாங்க. தவான் வந்து அவனோட கஃபேலயே வந்து கிச்சன்ல வந்து குடிச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல நம்ம டிண்டினும் ஓடி வரான். டிண்டின் வந்து அவனோட வேலைய பார்க்கறதுக்காக வரான். ஏன்னா ஸ்டாக் எவ்ளோ இருக்கு செக் பண்ணலான்னு கையில ஒரு நோட்ட எடுத்துக்கிட்டு எழுதிட்டு இருக்கான். தவான் திடீர்னு கூப்பிடுறான். "ஏய் டிண்டின், வா, என் கூட வந்து குடி வா" அப்படின்றான். "இல்ல, நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன்" அப்படின்றான். அப்படியே வந்து "உனக்கு வந்து உன் லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கா? நீ டெய்லியும் குடிச்சுக்கிட்டே இருக்க" அப்படின்றான். உடனே வந்து தவான் சொல்றான், "உன் வேலை என்னமோ அத பார்க்குறியா?" அப்படின்னு சொன்னா, இவனும் ஓகே அப்படின்ட்டு அவனோட ஸ்டாக்க வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கான் டிண்டின். தவான் வந்து அவனையே வச்சு கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்கான். இவன் டோர ஓப்பன் பண்ணி ஸ்டாக்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, தவான் பின்னாடியே வந்து அவன கட்டி பிடிக்கிறான். அப்படியே கிட்ட வந்து ஒரு மாரி பண்றான். "நீ சரியான காமக்கொடூரனா இருக்க. ச்சீ, தள்ளி போடா" அப்படின்ட்டு வேற ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு இருக்கான். மறுபடியும் தவான் விடாம டிண்டின் பின்னாடி
பின்னாடியே போயிட்டு இருக்கான். நாய்க்குட்டி போகும் இல்லையா? அதே மாரி தான் போறான். திடீர்னு உடனே கோவம் வந்துடுது. "நீ ஏன் இப்படி அறிவில்லாம நடந்துக்கிற? நான் வந்தானா அவ்வளோதான். என்ன பண்ணுவேன்னே தெரியாது." அப்படின்னு கையில பஞ்ச ஊதலான்னு வேற என்ன அகைன் பஞ்சா? எப்ப பார்த்தாலும் நீ வந்து கும்மாங்குத்து குத்துற, நானும் குத்துறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து முத்தம் குத்துக்குறோம். இந்த வாட்டி நம்ம அது மாரி எதுவும் பண்ணாம, நம்ம கிஸ் பண்ணா என்ன? அப்படின்னு தவான்னு கேட்கறான். உடனே இவனும் வந்து அவன் மூஞ்சில பஞ்சு விடாம கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அடுத்தது என்ன இவங்க 2 பேருக்குள்ள மேட்ரு தான். மேட்ரு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்து அதே கஃபேல இவங்க 2 பேரும் ஒண்ணா படுத்துட்டு இருக்காங்க. டிண்டின் தவான் கிட்ட சொல்றான், "சரி நீ உன் ட்ரெஸ்ஸ நான் போட்டுக்கோ" அப்படின்னு சொல்றான். "இல்ல, நான் போட்டுக்க மாட்டேன்" அப்படின்றான். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இவங்க 2 பேரும் அதே மாரி இருக்கிறப்போ அவன் அப்படியே தூங்கிட்டான். டிண்டின் விட்டு போயிட்டான் இல்லையா? இந்த வாட்டி அது மாரி நிலைமை ஆகக்கூடாதுன்னு நம்ம டிண்டின் வந்து தவான் கிட்ட சொல்றான். "இல்ல, எனக்கு இன்னொரு ரவுண்டு வேணுன்ட்டு" மறுபடியும் இவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸின்னு தான் கைஸ் ஓடிட்டுருக்கு. அத வந்து என்னால ஃபுல்லா காட்ட முடியாது. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது நவாவ தான் காட்டுறாங்க. நவா ஃபோன்ல எவ்வளோ காசு இருக்குன்னு செக் பண்ணா ரூ. 47,500 தான் இருக்கு. அவங்க முன்னாடி நாள் வந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? வேர்ல்டுல இந்த கண்ட்ரிக்கு நான் போணும்னு. அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இந்த இதுவும் வச்சுக்கிட்டு நம்மளால மத்த கண்ட்ரிக்கும் முடியாது. ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் ஒரு யோசனை பண்ணி என்ன பண்றான், பெட்டி படிக்கலாம் எடுத்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றான். கை வந்து வெளிய இருந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வரேன். "நான் இது வாங்கியிருக்கேன். இது வந்து உனக்கு ஃப்ரை பண்ணா பிடிக்குமா? குழம்பு வச்சா பிடிக்குமா?" அப்படின்னு கேட்டுன்னே இருக்கேன். அவன் பேக் பண்றத பார்த்தோனே, "ஏய் என்ன பண்ற?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நவாவுமே, "நான் வந்து ஊருக்கு போப்போறேன். அங்க போயிட்டு நான் வந்து சாகலான்னு இருக்கேன்" அப்படின்னோனே, "என்னது சாக போறியான்னு?" அவன் கையில இருக்க காய்கறியெல்லாம் பெட் மேல போட்டு, "என்ன பேசுற? எப்ப பார்த்தாலும் சாவறேன் சாவறேன்னு சொல்ல. நீ சாவறன்னா என்னைய எதுக்கு நீ லவ் பண்ண? நீ ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படி பேசுற? நம்ம தான் வந்து ட்ரீட்மெண்ட்ட பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? இந்த நேரத்துல நீ ஊருக்கு போறன்னா என்ன அர்த்தம்?" அப்படின்னு வந்து ஸ்கையும் கோவமா கேட்கறான். "எப்ப பார்த்தாலும் சாகுறேன், சாகுறேன். உன்னால முடியாது அப்படின்ட்டு நீ எதுக்கு கிவ் அப் பண்ணிக்கிட்டே இருக்க? நீ ஏன் இப்படி சொல்ற? நீ இல்லன்னா நீ இல்லாத உலகத்துல நான் எப்படி வாழுவேன்? நீ என்ன பத்தி நினைச்சு பார்த்தியா? என்ன விட்டு போற மாரி இருந்தா நீ எதுக்கு என்ன நீ லவ் பண்ண?" அப்படின்னு ஸ்கையுமே கேட்கறான். அடுத்தது இவனுமே அழுது ஸ்கைய வந்து ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு, "சாரி ஸ்கை" அப்படின்னு சொல்லி நவா அழுவுறான். அப்படியே ஸ்கை கிட்ட சொல்றான், "இது மாரி நம்மளால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அதுக்கு வந்து அவ்ளோ காசு ஆகும். என்கிட்ட அவ்ளோ காசு இல்ல. அதனால தான் நான் ஊருக்கு போயிடலாம். அங்க இருந்து தனியா அந்த வீட்ல செத்துடலாம். யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நான் நெனச்சேன். இந்த காசுக்கு நம்ம என்ன பண்றது? எனக்கு வந்து உனக்கு பாரமா இருக்கவும் எனக்கு பிடிக்கல." அப்படின்ற மாரி அவன் ஒரு பக்கம் அழுக, "ஏன் அப்படிலாம் சொல்ற?" அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ, மறுபடியும் நவாக்கு வந்து வயிறு வலி வந்துடுது. அடுத்தது என்ன அவன ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸ்கை தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நவா வந்து, "எனக்கு பசிக்குது" அப்படின்னு ஸ்கை கிட்ட சொல்றான். "இப்போ வந்து உன்னால எதுவும் சாப்பிட முடியாது. ஒன்ஸ் நீ சர்ஜரி பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணுமோ நான் உனக்கு வாங்கி தரேன்" அப்படின்னு ஸ்கை சொல்றான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ, பீமேன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நவாவ பார்க்கறதுக்கு வரான். "இது மாரி நான் இவ்வளோ ஆரஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். இத நீ சாப்பிடுன்னா சரியா?" அப்படின்னு டேபிள்ல வைக்கிறான். "பீமேன் நீயா?" அப்படின்னு வந்து நவா கேட்குறான். "உன்கிட்ட வந்து ஸ்கை இத பத்தி ஒண்ணுமே சொல்லலையான்னு?" அவன் ஒரு ஸ்டோரி சொல்றான். பார்ல வந்து அந்த பீமேன் வந்து 2 பசங்களோட குடிச்சிட்டு இருக்கிறப்போ, ஸ்கை வருவான். ஸ்கைய பார்த்த உடனே அந்த பீமேன் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்பான். அப்ப ஸ்கையுமே வந்து சோகமா, "நீ வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு கேட்டிருப்பான். அங்க இருந்து கட் பண்ணா இப்ப அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. இது மாரி வந்து எனக்கு இவன வந்து ரொம்ப நாளா தெரியும். இதுவரைக்கும் அவனுக்காக எதுவுமே அவன் கேட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து உனக்காக வந்து இப்படி கேட்டுருக்கான். அதனால தான் நான் ஹெல்ப் பண்ண வந்தேன். நான் தான் உன்னோட ஸ்பான்சர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான் அந்த பீமேன். உடனே வந்து நவா சொல்றான், "சாரி பாஸ்ட்ல நடந்த விஷயத்துக்காக நம்மளுக்குள்ள நடந்த அந்த சில பிரச்சனைலாம் இருக்கும்ல, அதுக்காக சாரி. அண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றான். "உனக்கு ஹெல்ப் பண்ணது எனக்கு வந்து சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு பீமேனுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அவன் கிளம்புற நேரத்துல ஸ்கை வந்து மறுபடியும் வந்து தேங்க் யூ அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஸ்கையும் நவாவும் ஒண்ணா பேசிக்கிட்டே இருக்க, அங்கேருந்து கட் பண்ணா அடுத்தது டாக்டரையும் ஷைலோவையும் தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு பிளேஸ்ல நின்னுட்டு இருக்காங்க. டாக்டர் கைய வந்து இப்படி வச்சுட்டு இருக்க, ஷைலோவும் டாக்டர் கைய தொடலாமா வேணாமா? தொடலாமா வேணாமான்னு கை இப்படி போகுது, இப்படி வருது அது மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அத டாக்டருமே வந்து நோட் பண்ணிட்டு ஷைலமோட கைய தொடுறாங்க. ஆனா வந்து ஷைலம் எந்த வாட்டியும் பயப்படல. அவனுக்கு வந்து சந்தோஷமாவும், ரொம்ப ஜாலியாவும் இருக்கு. அப்படியே டாக்டர் வந்து ஷைலம் கிட்ட ப்ரப்போஸும் பண்ணிடுறாங்க. "நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பியான்னு?" அதுக்கு ஷைலமும் வந்து சரின்னு சொல்லிடுறான். அடுத்தது என்ன, இந்த கேஸ்ல வந்து நம்ம அடுத்தது பண்ண வேண்டியது என்னன்னா, கிஸ் தான். நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணலாமான்னு கேட்க, இவங்க 2 பேருமே வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு வழியா அஃபிஷியலா இவங்க 2 பேருமே வந்து பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அடுத்தது வந்து நம்ம டிண்டினும் தவானும் தான் மேபி அவங்க அடுத்த எபிசோட்ல ஒண்ணா ஆயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவங்க ப்ரப்போஸ் பண்றாங்களோ இல்லையோ, மத்தபடி எல்லாமே தான் கைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கான்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரியலி சாரி, இந்த எபிசோட் அப்லோட் பண்றதுக்கு 1 வீக் மேல ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் டிலே பண்ணாம நான் வந்து சீக்கிரமா அப்லோட் பண்றேன். நான் வந்து சீக்கிரமா உங்கள வேற வீடியோல வந்து பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். பை கைஸ். டேக் கேர்.